Morning Moon. வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் மார்னிங் மூனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் டிஜே மினி மைக் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆலிலேண்ட் M2 மைக்ரோஃபோனை ரிவ்யூ பண்ணியிருப்பேன். இப்போ இந்த ரெண்டு மைக்ரோஃபோனையும் ஒரு கம்பேரிசனாக ஒரு டெக்னிக்கல் கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். இது ரெண்டுத்துலேயும் என்னென்ன வேரியேஷன் ஆகுது, என்னென்ன பாயிண்ட் வேரியேஷன் ஆகுதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ஆலிலேண்ட் M2 மைக்ரோஃபோன். இது வந்து பார்த்திங்கன்னா கிளாக் ஸ்பீடு வந்து டிரான்ஸ்மிட்டருக்கும் உள்ள ரிசீவருக்கும் உள்ள கிளாக் ஸ்பீடு வந்து 2.4 GHz. அதாவது மக்களே, ஒரு டிரான்ஸ்மிட்டருக்கும் ஒரு ரிசீவருக்கும் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கவரேஜ் ஆகுதுன்னா ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் டிஸ்டன்ஸு, அதாவது 300 மீட்டர் வரையும் தான் கவர் ஆகுது. ஒரு 300 மீட்டர் வரையும் தாங்க டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் உங்களுக்கு கவர் ஆகும் ஆலிலேண்ட் M2 மைக்ரோஃபோனு. ஓகே, இந்த சைடு வருவோம். டிஜே மைக்ரோஃபோனு, மினி மைக்ரோஃபோன். இந்த ரெண்டு மைக்ரோஃபோனும் பார்த்திங்கன்னா பட்ஜெட் மைக்ரோஃபோன். இது ஒன்று இந்தியன் ருப்பி 15,000. அதாவது கத்தார் ரியாலில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 549 ரியால். இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 450 ரியால் வரும். நான் 2-3 வெப்சைட்டில் பார்த்தேன், இகாமர்ஸ் வெப்சைட்ஸில் பார்த்தேன். நீங்கள் ஜெரீரில் வாங்கினீங்கனாலும் 450-500 இந்த ரேஞ்சுக்கு வரும். இப்போ இதோட வேரியேஷன் பார்ப்போம். இதுவும் 2.4 GHz கிளாக் ஸ்பீடு தான். ஆனால் இது வந்து ஒரு 400 மீட்டர் டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கவரேஜ் ஆகுது டிஜே மினி மைக்கில். இந்த டிஜே மினி மைக் வந்து ஆலிலேண்டோட ஒரு 100 மீட்டர் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் டிஸ்டன்ஸ் கவர் ஆகிறது. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இதோட ஹெட்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 20 Hz to 40 Hz வரையும் டிஜே மைக்ரோஃபோன் இருக்குது. ஆனால் ஆலிலேண்ட் மைக்ரோஃபோன் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இஎன்சின்னு சொல்கிற என்வாயன்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ஆலிலேண்ட் வந்து சூப்பராக ஸ்டாபிளாக ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஆனால் டிஜேயில் வந்து அந்த கனெக்டிவிட்டி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டிரான்ஸ்மிட்டரையும் ரிசீவரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆப் மூலமாக தான் கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிட்டரை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். அடுத்தது ரிசீவரை வந்து ப்ளூடூத்லேயும் கனெக்ட் பண்ணிட்டு ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ண பிறகு தான் ரிசீவரை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ரெண்டு கனெக்டிவிட்டிக்கு அப்புறம் தான் இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கே பர்ஃபெக்டாக வருது. அது மட்டும் இல்லை, நாய்ஸ் கேன்சலேஷனும் பர்ஃபெக்டாக பண்ணுது டிஜேவும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா டிஜே மைக்ரோஃபோனில் தான் இந்த ஆடியோ. இன்னொன்று டிஜே மைக்ரோஃபோனில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா 5 டைப் ஆஃப் நீங்கள் வந்து நாய்ஸ் கேன்சலேஷனை டியூன் பண்ணிக்கலாம். +16, +6, +5, +9, அதேமாரி மைனஸ்லேயும் அவுட் சைடில் உள்ள நாய்ஸை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து சென்சிட்டிவாக உங்கள் வாய்ஸை இயர் பண்ணக்கூடிய டிரான்ஸ்மிட்டர் வந்து இந்த டிஜே மைக்ரோஃபோனில் இருக்குது. அடுத்தது ஆலிடே மைக்ரோஃபோனில் வந்து 10 hours தான் பேக்கப் நிற்கும் டிரான்ஸ்மிட்டரு. ப்ளஸ் எக்ஸ்டெண்டட் வந்து நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா 10 ஹவர்ஸ்க்கு போட்டிங்கன்னா 30 to 40 hours வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக யூசேஜ் பண்ண முடியும் ஆலிலேண்டில். ஆனால் இந்த டிஜே மைக்ரோஃபோனில் வந்து 11 to 5 hours நீங்கள் வந்து 11 hours நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா 48 hours வந்து உங்களுக்கு வந்து பேக்கப் நிற்கிது டிஜே மைக்ரோஃபோனு. எந்த அளவுக்கு பாருங்கள், பேட்டரி பேக்கப்பே இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒரு 8 hours எக்ஸ்ட்ராவே டிஜே மைக்ரோஃபோன் நிற்கிது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டனிங் போட்டும் வந்துடுது, சி போட்டும் வந்துடுது ஆலிலேண்டில். ஆனால் டிஜே மைக்ரோஃபோனில் வந்து ஒன்லி சி போட்டு மட்டும்தான் வருது. லைட்டனிங் நீங்கள் செப்பரேட்டாக வாங்கணும். ஏன்னா ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகும். ப்ளஸ் ஆனால் ரிசீவர் கனெக்ட் பண்ணுறது 14 Pro Maxலலாம் நீங்கள் கன்வெர்ட்டர் போட்டு தான், ஓடிஜிங்கிற அந்த கன்வெர்ட்டர் போட்டு தான் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கு தனியாக வந்து நீங்கள் ஒரு கனெக்டர் வாங்கணுன்னா 90 ரியால் ஆகுது கத்தார் ரியாலில். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3,500 rupees ஆகுது. இப்போ நம்ம வந்து ரியல் டேர்மாக ஒரு 30 செகண்டில் நம்ம வந்து எதை வந்து பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவோம். ஆலிலேண்ட் மைக்ரோஃபோன் வந்து நாய்ஸ் கேன்சலேஷனில் பர்ஃபெக்டாக இருக்குங்கிறாங்க. ஆனால் இன்டோர் என்வாயன்மெண்ட்டுக்கு ஓகே, ஆலிலேண்டு மைக்ரோஃபோன் வந்து இன்டோர் என்வாயன்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு மைக்ரோஃபோன்னா அது ஆலிலேண்டுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் சிக்னல் ட்ராப்பு, பிகைண்ட் வாலு இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த டயத்தில் நம்ம வீடியோ எடுக்கும் போது வாய்ஸ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ஆலிலேண்டில் இருக்குது. அதே வந்து டிஜே மைக்ரோஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் ஆடியோ வந்து அவுட்டோர் வீலாகருக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு மைக்ரோஃபோன்னா, அவுட்டோரில் உள்ள என்வாயன்மெண்ட்டுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் பர்ஃபெக்டாக இருக்குன்னா அது வந்து டிஜே மைக்ரோஃபோன் தான். அதில் எந்த விதத்துலேயும் நம்ம வந்து சந்தேகப்பட தேவையில்லை.
அதுவும் இன்டர்வியூக்கெலாம் பெஸ்ட்டு மைக்ரோஃபோன்னா அது டிஜே மைக்ரோஃபோன். அது வந்து கான்ஸ்டண்ட்டாக சொல்லலாம். ஏன்னா இந்த ஹாலிடே மைக்ரோஃபோனில் அவுட் சைடு லாகருக்கு இது வந்து அந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை, சிக்னல் ட்ராப் ஆகுதுங்கிறது ரியல் டேர்மாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் டிஜேயில் அது வந்து பயங்கர ஸ்டேபிள். அவுட்டோர் வீலாகருக்கு ஒரு பெஸ்ட் மைக்ரோஃபோன்னா அது டிஜே மைக்ரோஃபோன். ஹாலிலேண்ட் வந்து ஒரு லைட் வெயிட்டுன்னு சொல்லலாம். ஒரு ஸ்மார்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் இதில் இருக்குது. ஆனால் இதில் வந்து சிக்னல் ட்ராப் ஆனதை மட்டும்தான் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஆனால் நம்ம டிஜே மைக்ரோஃபோனுக்கு வருவோம். இது வந்து ஒரு எக்ஸலண்ட் பேட்டரி லைஃபு, ஆனால் வெரி ஸ்டேபபிள் கனெக்ஷன். ஒன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ரெண்டும் பேர் ஆகிறது பார்த்திங்கன்னு வைங்களேன், அப்படி ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அந்தளவுக்கு டிஜே மினி மைக்ரோஃபோன் பட்ஜெட் மைக்ரோஃபோனை நம்ம பர்ஃபெக்டாக சொல்லலாம். மொத்தத்தில் இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா டிஜே மினி மைக்ரோஃபோன் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃபு 48 ஹவர்ஸ் வருது. ப்ளஸ் வந்து நீங்கள் அவுட்டோர் வீலாகராக இருந்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டேபபிளான அவுட்டோர் பர்ஃபார்மன்ஸாக பர்ஃபெக்டாக கொடுக்கக்கூடிய டிஜே மினி மைக்ரோஃபோனு. இது வந்து ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஆனால் பட் இதில் ஒரு கான்ஃபிகரேஷன் என்னென்னா அந்த டிரான்ஸ்மிட்டரை வந்து நம்ம வந்து 14 Pro Max 13 Pro Max 12 Pro Max ஐஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு அந்த லைட்டனிங் போட்டு கன்வெர்ட்டர் தான் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் இதில் இருக்குது. மற்றபடி யாராவது S25 சாம்சங்லாம் வச்சுருந்திங்கன்னா டிஜே பெஸ்ட்டு. ஏன்னா சி போட்டு பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த டிரான்ஸ்மிட்டர் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க டிஜேயில். ஆனால் ஹாலிலேண்டில் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதுதான் வந்து இதோட மேக்ஸிமம் வந்து நம்ம டெக்னிக்கலாக ஒரு கம்பேரிசனாக நம்ம சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து இது ரெண்டும் தான் நம்ம மெயினாக சொல்ல முடியும். இது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு 40 ஹவர்ஸ் தான் பேக்கப். இது 48 ஹவர்ஸ். இது வந்து 400 மீட்டர்ஸ் வரையும் கவர் ஆகுது. இது 300 மீட்டர்ஸ் வரையும் கவர் ஆகுது. இது வந்து இன்டோருக்கு பெஸ்ட்டு, இது அவுட்டோருக்கு பெஸ்ட்டு. இதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு டெக்னிக்கல் ரிவ்யூ. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். நம்ம யூடியூப் சேனலில் எல்லா மாரி ஒரு வீடியோவும் நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரானிக்ஸ் ரிவ்யூ, என்னென்ன கண்டென்ட் ரிவ்யூ இந்த யூடியூப் சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். Morning Moon.